ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் என்னோடய சிஸ்டரோட மேரேஜ் இருந்ததுனால கண்டினியூஸாக என்னால் வ்ளாக் ஷூட் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களுக்காக ஒரு வ்ளாக் ஷூட் பண்ணலான்னு இந்த வ்ளாக் போட்டிருக்கேன். என்னோடய சிஸ்டரோட வெட்டிங்க்கு என்னெல்லாம் அவுட்ஃபிட்ஸ் வாங்கியிருந்தோன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆமாம், இது வந்து லெஹெங்கா பேபி பிங்க் கலரில் பனாரஸ் கிளாத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னா பெங்களூரில் சிக்பேட்டைன்ற ஒரு பெரிய ஷாப்பிங் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் இதை வாங்கினோம். அரௌண்ட் 4500 ருபீஸ் தான் வாங்கினோம். ஆனால் ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து அரௌண்ட் எங்களுக்கு 5500 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த அவுட்ஃபிட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பார்டர் கீழே லெஹெங்கா கீழே இருக்கிற இந்த பார்டர் டிசைன் தான். அது ரொம்ப ஒரு மைன்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க், இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லை, இது ஒரு மாதிரி குந்தன் கைண்ட் ஆஃப் திங். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப சட்டலான கலர், ரொம்ப டார்க்காக இல்லாமல் ரொம்ப ப்ளெயினாக ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சது. எவ்வளோ டிசைன் சிம்பிளாக தெரிஞ்சாலும், ஆனால் இது நான் கல்யாணத்துக்கு போட்டதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப பேர் எனக்கு கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே வாங்கினீங்க இதுன்னு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கல்யாணத்தில் போட்ட அந்த ஃபுல் மேக் ஓவர் வீடியோவும் இன்னொரு வ்ளாகில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப எலிகெண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சட்டலாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த பார்டர் தான் இந்த லெஹெங்காலேயே ஹைலைட். அப்புறம் அதுக்கு இந்த தாவணி கொடுத்துருந்தாங்க. இந்த தாவணியை நம்ம எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சைடடாகவும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக தாவணி பட்டு உடுத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த தாவணிக்கு கீழே வந்து த்ரெட்டில் டெசல்ஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் அவுட்ஃபிட் வந்து என்னோடய சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் அவுட்ஃபிட். இது வந்து நைக்காவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், அரௌண்ட் 8000 ருபீஸ்க்கு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா போட முடியாது. நாம தான் பிரைட், ஓகே, நாம தான் மணப்பெண்ணுன்ற அந்த டைமில் வேணால் நம்ம போடலாம். ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஒரு பிரைட்க்கு போடக்கூடிய அந்த அவுட்ஃபிட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய அவுட்ஃபிட் விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. இந்த டிசைன்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லை, இதெல்லாம் எல்லாமே குந்தன் ஒர்க் தான். இந்த எலிஃபண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான். இந்த ஆரஞ்ச் அண்ட் ரெட் அங்கங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, பனாரஸ் கிளாத் மாதிரி, அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. அவள் என்கேஜ்மெண்ட்டில் போட்டது லைக் ஸ்டீல் த ஷோ மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ரொம்ப அழகாக தெரிஞ்சா. அந்த என்கேஜ்மெண்ட் லுக்கோட பிக் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அந்த லெஹெங்காக்கு இந்த மாதிரி ஒரு நெட்டடான தாவணி கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பாலிவுட் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து அவளோட ஹல்தி ஃபங்க்ஷனுக்காக நலங்கு வைப்பாங்க இல்லையா மணப்பெண்ணுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு சிம்பிளான ஒரு எல்லோ கலர் இது லெஹெங்கா வாங்கியிருந்தா. இந்த ஜாக்கெட் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டிச்சட் தான் இது வந்து சிக்பேட்டை பெங்களூரில் தான் வாங்கினேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.